ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தாடகை வதை படலத்துல 8வது மற்றும் 9வது பாடல் பார்க்க போறோம். பற்பல நாள் செலி பதுமை போலிய பொற்பினாள் வயிற்றிடை புவனம் ஏங்கிட வெற்பு அன புயத்து மாரீச்சனும் விரல் மல் பொரு சுபாகவும் வந்து தோன்றினார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பற்பல நாள் செலி, பல நாள்கள் சென்று பதுமை போலிய பொற்பினாள் வயிற்றிடை, பாவை போன்ற அழகு பொருந்திய தாடகையின் வயிற்றில் புவனம் ஏங்கிட, உலகம் இயங்கக்கூடிய விதத்தில் வெற்பு அன புயத்து மாரீச்சனும், மலை போன்ற புஜங்களை உடைய மாரீச்சனும் விரல் மல் பொரு சுவாகுவும், வலிமை மிகவும் பொருந்திய சுவாகுவும் வந்து தோன்றினார், வந்து பிறந்தார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். பல கூட்டல் பல அப்படிங்கிறது தான் பற்பல அப்படின்னா இருக்கு. அது நன்னூல் நூற்பா, நான் ஏற்கனவே இதை படிச்சிருக்கேன்னா எனக்கு தெரியல. நன்னூல் நூற்பா 170வது. பல சில எனுமிவை தம்முன் தாம்பரின் இயல்பும் மிகலும் அகரம் ஏக லகரம் ரகரமாகலும் பிறவரின் அகரம் விகற்பமாகலும் உளப்பிற அப்படிங்கிறது தான் செய்யுள். என்ன சொல்ல வராங்கன்னா, தம்முன் தாம்பரின் பலங்கிறது பல கூட்டல் பல, அதை தொடர்ந்து அதே வந்துச்சுன்னா பற்பல, சில கூட்டல் சில சிற்சில அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய அகரம் மாறி லகரம் ரகரமாக மாறுது. ஆனா அதே வேற ஏதாவது சொற்கள் வந்துச்சு, இப்ப பல கூட்டல் கலை அப்படின்னா பற்கலை அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல, பல்கலைக்கழகம் அப்படிதானே சொல்றோம். அந்த மாதிரி பல்கலை அப்படின்னு அகரம் போய் அகரம் கெட்டு பல்கலை அப்படின்னு ஆகும். இல்லாட்டி பல் கூட்டல் நலம் அப்படின்னா பன்னலம் அப்படிங்கிறது லகரம் நகரமாக மாறுது இல்ல. இந்த மாதிரி விகாரம் பெற்று வரும். இது எதுக்காக சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த பாடல்ல பற்பல நாள் செலி அப்படின்னு வர்ற இடத்துல நிறைய நாள் போச்சு அப்படிங்கறத பற்பல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி செலி நம்ம இப்ப சமீபத்துல பார்த்த அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்துல 6வது குறள், திருக்குறள்ல 166வது குறள் நம்ம இப்ப தான் பார்த்தோம். அதாவது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் அப்படின்னு. அந்த அந்த அளபெடையெல்லாம் நம்ம எப்பவுமே அந்த உயிரெழுத்தை வந்து நீட்டிச்சு சொல்லக்கூடாது. இப்ப கொடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படின்லாம் அந்த ஊன்னு தனியா சொல்ல, அந்த மாதிரி செலி அப்படின்னு பிரிச்சு சொல்லக்கூடாது. அது அளவெடுத்து தான் வருது. அதனால மாத்திரை அளவு தான் ஜாஸ்தி படுத்தினமே வழிய அந்த ஈ அப்படிங்கறத தனியா சொல்லக்கூடாது. அதனால செலி அப்படின்னு தான் சொல்லணும். சென்று அப்படின்னு அர்த்தம். பல நாள் சென்று பதுமை போலிய பொற்பினாள் வயிற்றிடை, எப்பேற்பட்டவளுடைய வயிறு அப்படின்னு சொல்ற இடத்துல தாடகைக்கு மாரீச்சனும் சுவாகவும் வந்து பிறந்தார்கள் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றாரு கம்பர். ஆனா தாடகைக்கு என்ன சொல்றாரு, பதுமை போலிய பொற்பினாள் அப்படின்னு. தாடகை ராட்சசி ரொம்ப கொடூரமாக மாறுவதற்கு முன்னால் அவளுக்கு ரொம்ப நல்ல விதமா தான் இருந்தா அப்படிங்கறது தெரியணுங்கிறதுக்காக தான் பதுமைன்னு சொல்றாரு. ரொம்ப பாவை போன்ற அழகு கொண்டவள் அப்படின்னு. இந்த பொற்பினாள், செலி, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதாவது கம்பராமாயண பாடல் 279வது பாடல். இந்த இவங்க தசரதனுடைய மனைவிமார்கள் 3 பேரும் வந்து கர்ப்பம் தரித்தார்கள் அப்படிங்கிற பாடல். அதை படிக்கிறேன் கேளுங்க. தெரிவையர் மூவரும் சிறிது நாள் செலி மருவிய வயாவோடு வருத்தம் துய்த்தலால் பொறு அரு திருமுகம் அன்றி பொறுப்பு நீடு உருவமும் மதியமோடு ஒப்பத் தோன்றினார். அந்த பாடல்ல வந்து கௌசல்யா, சுமித்ரை, கைகேயி 3 பேரும் வந்து கர்ப்பம் தரித்தார்கள். அப்படின்னா எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, பொறு அரு திருமுகமன்றி பொறுப்பு நீடு உருவமும் மதியமோடு ஒப்ப தோன்றினார். நிலா எப்படி வளர்பிறையில இருக்கோ அத மாதிரி ரொம்ப அழகோடு தோன்றினார்கள் அப்படிங்கிற இடத்துல பொறுப்பு நீடு அப்படின்னு வருது இல்ல. அந்த மாதிரி இந்த பாடல்லையும் பதுமை போலிய பொறுப்பினாள் அப்படின்னா, பொறுப்புனாலே பொலிவு, அதுக்கு வந்து பொலிவு, தன்மை, அந்த மிகுதி, இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல அழகுங்கிற பொருள்ல தான் வருது. அப்படி புவனம் ஏங்கிட அப்படின்னு சொல்றாரு. இப்ப மாரீச்சன் வந்து பிறக்கணும் அப்படின்னு புவனம்னா பூமின்னு அர்த்தம். பூமியில இருக்கிற மக்கள் எல்லாரும் ஏங்குறாங்க அப்படின்னு. ஏன் ஏங்கணும் மாரீச்சன் வந்து பிறக்கணும் அப்படின்னு கேட்டா, ராம ராவண யுத்தத்துக்கு ஆரம்ப புள்ளியே மாரீச்சன் தான். ஏன்னா மாரீச்சன் மகனாக வந்து தானே சீதைய இவன் ராவண அபகரிச்சுட்டு போவான்.
அதுக்கு முன்னாடி சூர்பனகையை ஜனஸ்தானத்துல வந்து ராட்சசர்களை கொல்றதாக இருக்கட்டும், இல்லாட்டி சூர்பனகையோட மூக்கு காதெல்லாம் அறுபடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வரைக்கும் ராவணனுக்கு வந்து சீதை மேல ஒரு இதுவே கிடையாது. இந்த மாதிரி தன்னுடைய படை வீரர்கள் எல்லாம் ராமன் கொன்றான்ங்கிறது மட்டும்தான். ஆனா இந்த மாரீச்சன் எப்ப மாயமானாக வந்து எடுத்தானா அதுல இருந்து தான் யுத்தம் ஆரம்பிக்குது. அந்த யுத்தத்துக்காக தான் காத்துட்டு இருக்காங்கிறதுனால புவனம் ஏங்கிட, ஏன்னா அதுக்கு மாரீச்சன் வந்து பிறக்கணும்ல, அதனால புவனம் ஏங்கிட அப்படின்னு சொல்றாரு. வெறுப்பு அனபுயத்து மாரீச்சனும், இந்த இடத்துல நம்ம ஓம உருவுகள் நம்ம பார்த்தோம்ல முன்னாடி, அன்ன இன்ன இது நேர் நிகர் அப்படின்லாம். அதுல அன்ன நம்ம அன்னவன் அன்னது அப்படின்லாம் பார்த்தோம்ல, அந்த அன்னங்கிறது தான் அன அப்படின்னு இடை குறைந்து வந்திருக்கு. வெறுப்பு அன புயத்து மாரீச்சனும், வெறுப்புன்னா மலைன்னு அர்த்தம். மலை போன்ற புஜங்களை தோள்களை உடைய மாரீச்சன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதே மாதிரி சுவாகுக்கு என்ன அடை கொடுக்கிறாரு, விரல் மல் பொரு சுவாகு அப்படின்னு. விரல்னா வலிமைன்னு அர்த்தம். வலிமை மிகவும் பொருந்திய சுவாகு, இவங்க 2 பேரும் தோன்றினார்கள் அப்படின்னு. இப்ப அடுத்தது நம்ம இது மிகை பாடல்கள்ல தாடகை வதை படலத்துல 9வது பாடல் பார்க்கலாம். மாயமும் வஞ்சமும் வரம்பும் இல் ஆற்றலும் தாயினும் பழகினார் தமக்கும் தேர்வு போனாது ஆயவர் வளர்வொழி அவரை ஈன்ற காய்சினத்து இயக்கணும் களிப்பின் மேன்மையான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்க பதம்பெரிச்சு பொருள் பார்க்கலாம். மாயமும் வஞ்சமும் வரம்பும் இல் ஆற்றலும், மாயாஜாலத்திலும் வஞ்சனையிலும் எல்லையில்லாத ஆற்றலிலும் தாயினும் பழகினார் தமக்கும் தேர்வு போனாது. தாடகையை விடவும் கூட இருக்கக்கூடிய சுற்றத்தார்களை விடவும் அவர்கள் இதில் தேர்ச்சி மிகுந்தவர்களாக, அவர்களுக்கு இணையாக எவரும் இல்லாத விதத்தில் ஆயவர் வளர்வொழி, அவர்கள் வளர்ந்த விதத்தில் அவரை ஈன்ற அக்காய்சினத்து இயக்கணும். அவர்களை பெற்ற தந்தையான யக்ஷகுல தலைவனான சுந்தன் களிப்பின் மேன்மையான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். மாயமும் வஞ்சமும் வரம்பும் அப்படின்னு வர்ற இடத்துல வரம்புங்கிறது எல்லையை குறிக்குது. அதனாலதான் வயல் பகுதிகளில் நம்ம எல்லையை குறிக்கக்கூடியதுக்கு நம்ம வரப்புன்னு சொல்றோம். அந்த எல்லையில்லாத ஆற்றல் இவர்கள் இருவரும் இருந்தது. இவர்கள் இருவரிடத்திலும் மாரீச்சன் கிட்டையும் சுபாகு கிட்டையும் எவ்வளவு இருந்தது அப்படின்னா, தாயை விட மிஞ்சிட்டாங்க. தாடகையே பலசாலி, ரொம்ப மாயாஜாலத்திலையும் வஞ்சனையிலையும் ரொம்ப மிகுந்த ஆற்றல் கொண்டவள். அவளையும் விட இவர்கள் ரொம்ப மிகுந்த ஆற்றல் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பழகினார் தமக்கும் அப்படின்னா சுற்றத்தார்கள் எல்லாரையும் விட அவர்கள் மிகுந்த ஆற்றல் கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல உண்மை அப்படிங்கிறது ரொம்ப பிரில்லியன்ட், பெஸ்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை தவிர பாசிபிள், ஒண்ணு அப்படின்னா பாசிபிள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல ஒண்ணாது அப்படிங்கிறது தான் ஒணாது அப்படின்னு இடை குறைந்து வந்திருக்கு. ஒண்ணாதுன்னா அப்ப நாட் பாசிபிள், முடியாது அப்படின்னு அர்த்தம். தேர்வு ஒணாதுன்னா இவர்களை போல தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆயவர் வளர்வொழி அவரை ஈன்ற காய் சினத்து யக்ஷன். இங்க வெறும் யக்ஷன்னு சொல்லல, அங்க 2 அடை கொடுக்கிறாரு, காய் சினத்து யக்ஷன் அப்படின்னு. ஏன்னா பொதுவாகவே யக்ஷர்கள் ராட்சச குலத்துல இருக்கக்கூடியவர்கள் மாதிரி சட்டுன்னு கோபம் வரும், எல்லாம் ரொம்ப ரொம்ப அசுரத்தனமா பண்ணுவாங்க. அதனால அப்பேற்பட்ட சுந்தனும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினான் அப்படின்னு சொல்றதுக்காக, அந்த வித்தியாசப்படுத்தி காமிக்கணுங்கிறதுக்காக காய் சினத்து இயக்கணும் களிப்பின் மேன்மையான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் 2 பாடல்களையும் இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. பற்பல நாள் செலி பதுமை போலிய பொற்பினாள் வயிற்றிடை புவனம் ஏங்கிட வெற்பன புயத்து மாரீச்சனும் விரல் மல் பொரு சுவாகுவும் வந்து தோன்றினார். மாயமும் வஞ்சமும் வரம்பும் இல் ஆற்றலும் தாயினும் பழகினார் தமக்கும் தேர்வு ஓனாது ஆயவர் வளர்வொழி அவரை ஈன்ற காய்சினத்து இயக்கணும் களிப்பின் மேன்மையான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது
सर्वेषां मङ्गलं भवतु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः।